பாலிடிக்ஸ்னா இதுதான் பாலிடிக்ஸ். 2026 சட்டமன்ற தேர்தல் இவ்வளவு சுவாரஸ்யமா போக போகிறதா? பொதுவாக சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் சமயத்தில் ஒரு மாதம் முன்னாடியோ 2 மாதம் முன்னாடியோ அந்த பரபரப்பு இருக்கும். ஒரு திருவிழா கோலமாகவும் இருக்கும். அதே சமயம் ஒரு பரபரப்பும் தமிழக மக்கள் மத்தியிலும் அரசியல் தலைவர்கள் மத்தியிலும் இருக்கும். அதே ஒரு விஷயம் ஒரு 10 மாதத்துக்கு முன்னாடியே தமிழகத்தில் ஆரம்பித்திருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். அதுக்கான மிக முக்கியமான புள்ளியாக தளபதி விஜய் அவர்கள் இருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமான வீடியோவாக தான் இருக்க போகிறது. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலில் யாரோட கூட்டணி வைக்க போறாங்க அப்படிங்கிற ஆவல் தமிழக மக்கள் மத்தியிலும் தமிழக அரசியல் தலைவர்கள் மத்தியிலும் அதிகரித்திருக்கு. முக்கியமா திமுக மத்தியில. திமுக கூட்டணி பிரிப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அதிமுக கூட்டணி பலம் சேரக்கூடாது. எல்லாத்துக்குள்ளுமே இருக்க மைண்ட் என்னன்னா அதிமுக ஒன்று தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைக்கும், இல்லைன்னா பிஜேபியோட கூட்டணி வைக்கும். இந்த 2 திசையில ஏதாவது ஒரு திசையில போகும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம். முக்கியமா பல பேர் சொன்னது என்னன்னா அதிமுக 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைக்க போகிறது. தமிழக வெற்றி கழகம் 60 சீட்டு கேட்டிருக்கு, துணை முதலமைச்சர் பதவி கேட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி எல்லாமே பரவியது. ஆனா இந்த சைடு பார்த்தா அதிமுக பிஜேபியோட கூட்டணி வைப்பதற்கான முயற்சியில் இருக்கு. நீங்க கேட்கலாம், ஆல்ரெடி அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் பல பிரச்சனைகள் நடந்து கொண்டு இருக்கு. சமீபத்தில் கூட ஒரு பிரஸ் மீட்ல அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தாங்க, நான் இருக்கிற வரைக்கும் அதிமுகவோட கூட்டணி கிடையவே கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் எந்த பிரச்சனையும் கருத்து வேறுபாடும் கிடையாது. அதிமுகவுக்கும் அண்ணாமலைக்கும் தான் கருத்து வேறுபாடு. அண்ணாமலை தான் அதிமுக முன்னாள் முதலமைச்சர் முன்னாள் தலைவர் ஜெயலலிதா அவர்களை பற்றி இன்டைரக்டா தவறா பேசியிருந்தாங்க. அதனால அதிமுகவுக்கும் அண்ணாமலைக்கும் தான் பிரச்சனை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷா கிட்ட பேசும்போது ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க, அண்ணாமலை அவர்கள் பதவி விலகாம நாங்க பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அண்ணாமலை பிஜேபிக்கு ஒரு சின்ன சீட்டு தான். அண்ணாமலை பிஜேபி கிடையவே கிடையாது. அண்ணாமலை இல்லைன்னா வேற ஒருத்தர் அந்த இடத்துல ஃபில் பண்ணுவாங்க. ஆல்ரெடி அண்ணாமலை அவர்கள் தமிழக பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து ராஜினாமா செய்ய போறாங்க. அவங்க பதவி காலம் முடிவுக்கு விட்டது அப்படிங்கிற செய்தி எல்லாமே பரவியது. இப்போ அது உறுதியாக இருக்கு. அதாவது டெல்லியில ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. இதுல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷா அவர்கள் பேசியிருக்காங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக எந்த கட்சியோடும், அதாவது பிஜேபியோட கூட்டணி வைக்காம தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைத்தால் இதுவரைக்கும் அண்ணாமலை மூலமா பிஜேபி 1% வாக்குகள் பெற்றிருக்கு. அந்த வாக்குகள் கம்ப்ளீட் டவுனுக்கு போயிடும். மீண்டும் ஒரு 50-60 வருஷத்துக்கு பின்னாடி தமிழகத்துல பிஜேபி கட்சி போயிடும். அதனால் 2026 சட்டமன்ற தேர்தல் கண்டிப்பா தமிழக வெற்றி கழகம் அதிமுக சேரக்கூடாது, பிஜேபி அதிமுக தான் சேரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல பிஜேபி ரொம்ப கவனமா இருக்கு. அதனால பிஜேபியோட கூட்டணி விஷயத்தை பேசும்போது அண்ணாமலை அவர்கள் ராஜினாமா செய்யணும் அப்படி சொல்லி எடப்பாடி பழனிசாமி தலைமையில கோரிக்கை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த கோரிக்கைக்கும் இப்ப டீம் டெல்லி ஓகே சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால் இந்த ஒரு விஷயம் நடந்து கொண்டு இருப்பதால் தான் எல்லா இடத்துலையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, 2026 சட்டமன்ற தேர்தல் எந்த கட்சியோட கூட்டணி வைப்போம் அப்படிங்கிற விஷயத்த முடிவு பண்ணல. ஆனா திமுகவை தோற்கடினா எந்த கட்சியோட வேணாம் கூட்டணி வைப்போம், பிஜேபியோட கூட்டணியா இல்லையா அப்படிங்கிற விஷயத்த நாங்கள் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்பு வரைக்குமே சொல்லியிருந்தாங்க. இப்போ வாய்ப்பு இருக்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுறாங்க. அதனால 2026 சட்டமன்ற தேர்தல் எப்படி இருக்க போகுதுன்னா 4 முனை போட்டியா இருக்க போகிறது. ஒன்று திமுக, இன்னொன்று அதிமுக, இன்னொன்று தமிழக வெற்றி கழகம், இன்னொன்று நாம் தமிழர் கட்சி. மேபி நாம் தமிழர் கட்சியும் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி சேருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. இந்த சைடு பார்த்தா அண்ணாமலை அவர்கள் பிஜேபியிலிருந்து ராஜினாமா செய்தால் மட்டுமே 2026 சட்டமன்ற தேர்தல் பிஜேபியும் அதிமுகவும் கூட்டணி வைக்கும். அண்ணாமலை அவர்கள் பிஜேபியிலிருந்து ராஜினாமா செய்வது இப்போ 90% மேல உறுதியாகிவிட்டது. அதனால் அண்ணாமலை அவர்கள் ராஜினாமா செய்துவிட்டு பிஜேபியிலிருந்து 2ஆம் கட்ட தலைவரா இருப்பாங்களா, இல்ல வேற ஒரு கட்சிக்கு போவாங்களா, என்ன நடக்க போகிறது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இப்போ தமிழக மக்கள் மத்தியில் அதிகரித்திருக்கு. இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? நீங்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் எவ்வளோ ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கீங்க? அண்ணாமலை அவர்கள் யார் கூட இணைந்தால், எந்த கட்சியில் இணைந்தால் நல்லா இருக்கும்? பாலிடிக்ஸ்னா இதுதான் பாலிடிக்ஸ். 2026 சட்டமன்ற தேர்தல் இவ்வளவு சுவாரஸ்யமா போக போகிறதா?
பொதுவாக வந்து சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் சமயத்தில் ஒரு மாதம் முன்னாடியோ 2 மாதம் முன்னாடியோ வந்து அந்த பரபரப்பு இருக்கும். ஒரு திருவிழா கோலமாகவும் இருக்கும். அதே சமயம் ஒரு பரபரப்பும் வந்து தமிழக மக்கள் மத்தியிலும் அரசியல் தலைவர்கள் மத்தியிலும் இருக்கும். அதே ஒரு விஷயம் வந்து ஒரு 10 மாதத்துக்கு முன்னாடியே தமிழகத்தில் வந்து ஆரம்பித்திருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். அதுக்கான மிக முக்கியமான புள்ளியாக தளபதி விஜய் அவர்கள் வந்து இருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமான வீடியோவாக தான் இருக்க போகிறது. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதாவது வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் யாரோட கூட்டணி வைக்க போறாங்க அப்படிங்கிற ஆவல் வந்து தமிழக மக்கள் மத்தியிலும் தமிழக அரசியல் தலைவர்கள் மத்தியிலும் வந்து அதிகரித்திருக்கு. முக்கியமா திமுக மத்தியில. ஸோ திமுக கூட்டணி பிரிப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து அதிமுக கூட்டணி வந்து பலம் சேரக்கூடாது. ஸோ எல்லாத்துக்குள்ளுமே இருக்க மைண்ட் என்னன்னா அதிமுக ஒன்று வந்து தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைக்கும், இல்லைன்னா வந்து பிஜேபியோட கூட்டணி வைக்கும். இந்த 2 திசையில ஏதாவது ஒரு திசையில போகும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம். முக்கியமா வந்து பல பேர் சொன்னது என்னன்னா அதிமுக 2026 சட்டமன்ற தேர்தலில் வந்து தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைக்க போகிறது. தமிழக வெற்றி கழகம் 60 சீட்டு கேட்டிருக்கு, துணை முதலமைச்சர் பதவி வந்து கேட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி எல்லாமே பரவியது. ஆனா வந்து இந்த சைடு பார்த்தா அதிமுக வந்து பிஜேபியோட கூட்டணி வைப்பதற்கான முயற்சியில் வந்து இருக்கு. நீங்க கேட்கலாம், ஆல்ரெடி வந்து அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் வந்து பல பிரச்சனைகள் நடந்து கொண்டு இருக்கு. சமீபத்தில் கூட ஒரு பிரஸ் மீட்ல வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க, ஸோ நான் இருக்கிற வரைக்கும் அதிமுகவோட கூட்டணி கிடையவே கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் வந்து எந்த பிரச்சனையும் கருத்து வேறுபாடும் கிடையாது. அதிமுகவுக்கும் அண்ணாமலைக்கும் தான் கருத்து வேறுபாடு. ஸோ அண்ணாமலை தான் வந்து அதிமுக முன்னாள் முதலமைச்சர் முன்னாள் தலைவர் ஜெயலலிதா அவர்களை பற்றி இன்டைரக்டா வந்து தவறா பேசியிருந்தாங்க. ஸோ அதனால வந்து அதிமுகவுக்கும் அண்ணாமலைக்கும் தான் பிரச்சனை. ஸோ வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷா கிட்ட வந்து பேசும்போது ஒரு கோரிக்கை வந்து வச்சிருக்காங்க, அண்ணாமலை அவர்கள் பதவி விலகாம நாங்க வந்து பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து அண்ணாமலை வந்து பிஜேபிக்கு ஒரு சின்ன சீட்டு தான். ஸோ அண்ணாமலை பிஜேபி கிடையவே கிடையாது. ஸோ அண்ணாமலை இல்லைன்னா வேற ஒருத்தர் வந்து அந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணுவாங்க. ஆல்ரெடி வந்து அண்ணாமலை அவர்கள் தமிழக பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து ராஜினாமா செய்ய போறாங்க. அவங்க பதவிக்காலம் முடிவுக்கு வந்து விட்டது அப்படிங்கிற செய்தி எல்லாமே வந்து பரவியது. இப்போ வந்து அது உறுதியாக இருக்கு. அதாவது வந்து டெல்லியில் வந்து ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. இதுல வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷா அவர்கள் வந்து பேசியிருக்காங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக எந்த கட்சியோடும் அதாவது பிஜேபியோட கூட்டணி வைக்காம தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைத்தால் இதுவரைக்கும் அண்ணாமலை மூலமா பிஜேபி வந்து 1% வாக்குகள் வந்து பெற்றிருக்கு. அந்த வாக்குகள் வந்து கம்ப்ளீட் டவுனுக்கு போயிடும். மீண்டும் வந்து ஒரு 50-60 வருஷத்துக்கு பின்னாடி வந்து தமிழகத்துல இருந்து பிஜேபி கட்சி வந்து போயிடும். அதனால வந்து 2026 சட்டமன்ற தேர்தல் கண்டிப்பா வந்து தமிழக வெற்றி கழகம் அதிமுக சேரக்கூடாது, பிஜேபி அதிமுக தான் சேரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து பிஜேபி ரொம்ப கவனமா இருக்கு. அதனால வந்து பிஜேபியோட கூட்டணி விஷயத்தை பேசும்போது அண்ணாமலை அவர்கள் ராஜினாமா செய்யணும் அப்படி சொல்லி எடப்பாடி பழனிசாமி தலைமையில வந்து கோரிக்கை வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த கோரிக்கைக்கும் வந்து இப்ப வந்து டீம் வந்து டெல்லி வந்து ஓகே சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால வந்து இந்த ஒரு விஷயம் நடந்து கொண்டு இருப்பதால் தான் வந்து எல்லா இடத்துலையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து எந்த கட்சியோட கூட்டணி வைப்போம் அப்படிங்கிற விஷயத்த முடிவு பண்ணல. ஆனா வந்து திமுகவை தோற்கடினா எந்த கட்சியோட வேணாம் கூட்டணி வைப்போம், பிஜேபியோட கூட்டணியா இல்லையா அப்படிங்கிற விஷயத்த நாங்க இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்பு வரைக்குமே சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து வாய்ப்பு இருக்கிற மாதிரி வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுறாங்க. ஸோ அதனால 2026 சட்டமன்ற தேர்தல் எப்படி இருக்க போகுதுன்னா 4 முனை போட்டியா இருக்க போகிறது. ஒன்று திமுக, இன்னொன்று அதிமுக, இன்னொன்று வந்து தமிழக வெற்றி கழகம், இன்னொன்று வந்து நாம் தமிழர் கட்சி. மேபி வந்து நாம் தமிழர் கட்சியும் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி சேருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. இந்த சைடு பார்த்தா அண்ணாமலை அவர்கள் பிஜேபியிலிருந்து ராஜினாமா செய்தால் மட்டுமே வந்து 2026 சட்டமன்ற தேர்தல் பிஜேபியும் அதிமுகவும் கூட்டணி வைக்கும். ஸோ அண்ணாமலை அவர்கள் பிஜேபியிலிருந்து ராஜினாமா செய்வது இப்போ வந்து 90% மேலே வந்து உறுதியாகிவிட்டது. அதனால் வந்து அண்ணாமலை அவர்கள் ராஜினாமா செய்துவிட்டு பிஜேபியிலிருந்து 2ஆம் கட்ட தலைவராக வந்து இருப்பாங்களா, இல்லை வந்து வேற ஒரு கட்சிக்கு போவாங்களா, என்ன நடக்க போகிறது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இப்போ தமிழக மக்கள் மத்தியில் அதிகரித்திருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? நீங்கள் வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் எவ்வளோ ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கீங்க? ஸோ அண்ணாமலை அவர்கள் யார் கூட இணைந்தால், எந்த கட்சியில் இணைந்தால் நல்லாயிருக்கும்?